எபிசோட் 1178. கபிலனுக்கு மட்டுமே சொந்தமான பொக்கிஷம். கபிலன் தனது ஆயுதத்தை மேம்படுத்த வேண்டிய நேரம் இது. அரவப்பட்சியிடம் அவனது மூதாதையருடைய ஆயுதம் இருக்கிறது. அம்புகனிடம் மரண சிலுவை இருக்கிறது. விமூரியிடம் பேரரசரை கொள்ளும் கொலை வாள் இருக்கிறது. இரண்யனிடம் வாரிசு முத்திரை இருக்கிறது. இப்படி கபிலனை எதிர்க்கும் அனைவரிடமும் வலுவான ஆயுதம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு இணையாக கபிலன் தன்னுடைய ஆயுதத்தை மேம்படுத்த வேண்டும். இல்லை என்றால் கபிலன் போரில் பின்னோக்கி தள்ளப்படுவான். அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் சாதாரண ஆயுதங்கள் அல்ல. அபீஸ்வாளால் சமாளிக்க முடியாத மிகப்பெரிய சக்தி அவர்களிடம் இருந்தது. அவர்களுக்கு சமமான ஆயுதம் இல்லாவிட்டால் கபிலனுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும். கபிலன் விண்வெளி வளையத்தில் உள்ள அனைத்து புனித ஆயுதங்களையும் வெளியே எடுத்தான். 1000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதம் 8, 100 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதம் 120 இருந்தன. அந்த புனித ஆயுதங்களில் பெரும்பாலானவை அபதானி வம்சத்தின் கருவூலத்தில் போராடி எடுக்கப்பட்டவை. மீதியுள்ளவை கபிலன் போரில் வெற்றி பெற்றவை. ஒரு உயர்மட்ட பிரிவை சேர்ந்த எஜமானர் கூட இந்த ஆயுத குவியலை கண்டு பொறாமைப்படுவார். இருப்பினும் கபிலன் அவை அனைத்தையும் அபீஸ்வாளை மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிக்க துணிந்தான். இந்த புனித ஆயுதங்கள் அனைத்தையும் செம்மைப்படுத்தினார். அதன் பிறகு அபீஸ்வாளில் மொத்தம் எத்தனை கல்வெட்டுகள் இருக்கும் என்று யோசித்தார். கபிலனுக்கு அபீஸ்வாளுடன் நெருக்கமான உணர்வு இருந்தது. அபீஸ்வாளை விரைவில் 10,000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதமாக மாற்ற வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அபீஸ்வாள் எத்தனை புனித ஆயுதங்களை உறிஞ்சினாலும் அதனால் பண்டைய டிராகன் வாளுடனோ மரண சிலுவையுடனோ அல்லது கொலைகார வாளுடனோ போரிட முடியாது. அவை அனைத்தும் ஒரு மகாயுக துறவியின் சக்தியை கொண்டிருக்கின்றன. அபீஸ்வாள் அப்படி அல்ல. அந்த ஆயுதங்கள் எல்லாம் வெறும் ஆயுதங்கள் அல்ல, வாழ்ந்து மறைந்த பெரிய மனிதர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சக்தி மூலங்கள். அதை பயன்படுத்துபவர் போதுமான சக்தி வாய்ந்தவராக இருந்தால் அவரால் ஆயுதத்திற்குள் இருக்கும் பெரிய மனிதரின் சக்தியை கூட தூண்ட முடியும். இத்தகைய ஆயுதங்கள் எஞ்சியிருக்கும் கடவுளின் பண்டைய ஆயுதங்கள் என்று அழைக்கப்பட்டன. அதே மட்டத்தில் உள்ள ஆயுதங்களால் மட்டுமே இது போன்ற பண்டைய ஆயுதங்களுக்கு போட்டியாக இருக்க முடியும். மகதி வைத்திருந்த கத்தி கூட ஏதாவது ஒரு பழங்கால ஆயுதமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இல்லையெனில் டிராகன் வாளை தட்டிச் செல்லும் சக்தி அவளுக்கு இருந்திருக்காது. கபிலன் நீண்ட நேரம் தேடினான். டிராகன் வாள் மற்றும் மரண சிலுவைக்கு போட்டியாக 2 விஷயங்களை மட்டுமே அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. முதல் பொக்கிஷம் இயற்கையாகவே பௌத்த ஷரீரா. இது பௌத்தர் மற்றும் தங்க டிராகனின் சக்தி அனைத்தையும் கொண்டிருந்தது. இது ஈடு இணையற்ற பண்டைய ஆயுதமாக அறியப்படுகிறது. தங்க டிராகன் இறப்பதற்கு முன் அதன் ஷரீராவில் 4 முத்திரைகளை வைத்தார். கபிலன் அதில் 3ஐ அவிழ்த்து விட்டார். அவன் கடைசி அடுக்கையும் அவிழ்த்து விட்டால் ஷரீராவின் முழு சக்தியும் வெளிப்படும். கடைசி முத்திரையை அவிழ்ப்பதற்கு முன்பு கபிலன் துறவி சாம்ராஜ்யத்தில் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தார். இப்போது கபிலனிடம் எண்ணற்ற புனித மூலிகைகளும் டிராகன் துறவி முத்துவும் இருந்தன. அதனால் அவனால் சுலபத்தில் 2ஆம் வர்ண துறவியாக மாற முடியும். அதனால் ஷரீராவின் சக்தியை தூண்டுவது அவனுக்கு கடினமே அல்ல. அடுத்த பொக்கிஷம் கொஞ்சம் தனித்துவமானதாக இருந்தது. கபிலனுக்கு கூட அது ஒரு பழங்கால ஆயுதமா அல்லது தெய்வத்தால் விட்டு செல்லப்பட்ட சாதனமா என்பது உறுதியாக தெரியவில்லை. கபிலன் அதை தன் விண்வெளி வளையத்தில் இருந்து வெளியே எடுத்து சத்தத்தோடு மேல்தளத்தில் வைத்தார். அது 10 அடி உயரம் கொண்ட வெண்கல காடகம். அது 4 கால்கள், 2 கைப்பிடிகள் மற்றும் ராட்சத எடை கொண்ட பழங்கால கொப்புரை போல இருந்தது. காடகத்தில் பல தெளிவற்ற கல்வெட்டுகள் தெரிந்தன. வெண்கல காடகத்தை கள்ள சந்தையில் நடைபெற்ற ஏலத்தில் கபிலன் பெற்றான். வெண்கல காடகத்தை தொடும்போது ஒரு பழங்கால உணர்வு கபிலனுக்கு ஏற்பட்டது. வெண்கல காடகம் பேரரசை காக்கும் ஆயுதமாக இருந்தது. முன்னோர்களையும் கடவுள்களையும் இயற்கையும் வணங்குவதற்காக முந்தைய காலகட்டத்தில் இது பயன்படுத்தப்பட்டது. இது பேரரசின் தலைவிதியை சுமந்தது. புனித மத்திய பேரரசு அழிக்கப்பட்ட பிறகு வெண்கல காடகம் அதன் மதிப்பை இழந்தது. இதை கபிலன் முத்தொளி மன்ற ஏலத்தில் எடுத்தார். சந்திரகுல சாத்தான் பிரிவை சேர்ந்த துறவிகளுக்குத்தான் அந்த வெண்கல காடகம் கிடைத்தது. அதை ஆராய அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டும் பலனில்லாமல் போனது. அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. அதனால் அதை சிறப்பு பொருட்களால் கட்டமைக்கப்பட்ட வெண்கல பாத்திரம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அதனால் அதை ஏலத்தில் விட்டார்கள். இந்த காடகம் எப்படி பேரரசை காக்கும் பொக்கிஷமாக இருக்க முடியும்?
என்று கபிலன் யோசித்தான். அவன் இதை நம்பவில்லை. அவன் தன்னுடைய புனித ஆலையை திரட்டி காடகத்தின் மீது ஒரு உள்ளங்கை தாக்குதலை தொடுத்தான். பௌத்த மணிகள் அடிக்கப்படுவதைப் போல வெண்கல காடகம் சத்தமிட்டது. அது பறந்து சென்று பண்டைய கப்பலின் சுவரில் மோதியது. கபிலன் இப்போது ஒரு மலையை உள்ளங்கையால் சிதைக்கும் அளவிற்கு வலிமையானவனாக இருந்தான். ஆனால் அந்த காடகம் சிதைக்கப்படவில்லை. அதன் மேற்பரப்பில் இருந்த ஒரு சிறு துரு மட்டுமே கீழே விழுந்தது. காடகத்தில் இருந்த வார்த்தைகள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தன. இது உண்மையில் அழியாது. ஆனால் இது என்ன பொருளால் ஆனது என்று கபிலன் சந்தேகித்தான். கபிலன் தன்னுடைய உள்ளங்கையை மேற்பரப்பில் அழுத்தி தன்னுடைய ஆன்மீக சக்தியை உள்ளே செலுத்தினான். ஆனால் அவனது ஆன்மீக சக்தி உள்ளே நுழையவே முடியவில்லை. அது தடுக்கப்பட்டது. பின்னர் கபிலன் புனித அலையை வெளியிட்டான். அதிலும் எந்த பயனும் இல்லை. இந்த வெண்கல காடகம் பழங்கால மத்திய பேரரசு நிறுவப்பட்டதிலிருந்து அனைத்து பெரிய விழாக்களையும் அலங்கரித்தது. இது ஒரு சாதாரண கொப்புரையாக இருந்து இருக்க முடியாது. கண்டிப்பாக இதற்கும் ஏதோ ஒன்று மறைந்து இருக்க வேண்டும். ஆனால் என்னால் ஏன் அதை வெளிக்கொணர முடியவில்லை என்று கபிலன் விரக்தியோடு கூறினான். 800 ஆண்டுகளுக்கு முன்பு பேரரசர் சேனாதிபதி கபிலனிடம் இந்த காடகம் பேரரசை காக்கும் பண்டைய ஆயுதம் என்று கூறுகின்றார். அதனால் இது முக்கியமான பொருளாக அறியப்பட்டது. ஆனால் அது எவ்வளவு உறுதியானதாக இருந்தாலும் ஒரு சாதாரண வெண்கல பாத்திரம் எப்படி பேரரசை காக்கும் ஆயுதமாக மாறும்? ஒரு முழு சாம்ராஜ்யத்தின் தலைவிதியையும் அது எப்படி சுமந்து செல்லும் என்று கபிலனுக்கு பல சந்தேகம் வந்தது. அதனால் என்ன ஆனாலும் பதில் கண்டறிய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். கபிலன் தன்னுடைய வலது கையை நீட்டினான். தெய்வீக தெய்வம் அவனது உள்ளங்கையில் குவிந்தது. அது திகை பூட்டும் நீல ஒளியால் பிரகாசித்தது. தெய்வீக தேவத்தை வைத்து இப்போது முயற்சிக்கலாம் என்று நினைத்தான். காடகம் தெய்வீக தேவத்தால் அழிந்து விடுமோ என்று முதலில் கபிலன் கவலைப்பட்டான். அதனால் அவன் ஆரம்பத்தில் நெருப்பை கவனமாக கட்டுப்படுத்தினான். எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வீக தேவம் புனித ஆயுதங்களை கூட உருக்கிவிடக்கூடும். ஆனால் இங்கே கபிலன் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக ஒன்று நடந்தது. காடகம் தெய்வீக தேவத்தை தொட்டபோது எந்தவித எதிர்வினையையும் காட்டவில்லை. கபிலன் உக்கிரமானான். அவன் தன்னுடைய முழு சக்தியையும் காடகத்தை எரிக்க தெய்வீக தேவத்தை பயன்படுத்தினான். நேரம் செல்ல செல்ல கபிலன் சோர்வடைய ஆரம்பித்தான். அவன் கைகளும் கால்களும் நடுங்கின. அவனிடமிருந்து வியர்வை துளிகள் கொட்டியது. தெய்வீக தேவத்தால் கூட காயப்படுத்த முடியவில்லை என்றால் இது எதிலிருந்து உருவாக்கப்பட்டு இருக்கும் என்று கபிலன் தோற்றுவிட்டதாக உணர்ந்தான். அவன் தெய்வீக தேவத்தை திரும்ப பெற தயாரானான். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. அது அந்த காடகத்திலிருந்து வந்தது. திகைத்து நின்ற கபிலன் தலையை உயர்த்தி பார்த்தார். காடகத்தின் மேற்பரப்பில் விரிசல் ஏற்பட்டது. அது வெடித்த முட்டை ஓடு போல் இருந்தது. விரிசல்களில் இருந்து தங்க ஒளி பிரகாசித்தது. இறுதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் கபிலன் தனக்குள் எஞ்சியிருந்த புனிதாலையை வேகமாக திரட்டி தெய்வீக தேவத்தை இன்னும் பலப்படுத்தினான். விரிசல்கள் பெரியதாகின. விரிசல்களில் இருந்து திகைப்பூட்டும் ஒளிகள் வெளியேறிக் கொண்டே இருந்தன. கபி, சாதனா, மகதி மற்றும் மகிழனும் நால்வரும் ஏதோ ஒரு தவறை உணர்ந்தனர். அவர்கள் கபிலனை நோக்கி வேக வேகமாக ஓடி வந்தனர். கபிலன் முன்னால் பிரம்மாண்டமாக நிற்கும் அந்த காடகத்தை பார்த்து மூச்சு திணறி போய் நின்றனர். வெண்கல காடகத்தின் வெளிப்புற ஓடு முழுவதுமாக கீழே விழுந்தது. பொன்னிற ஒளி ஒன்று கட்டுக்கடங்காமல் வெளியேறி கபிலன் மீது பாய்ந்தது. அது அவனை தூக்கி அடித்தது. மகிழனையும் சாதனாவும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் பாய்ந்து 2 ஒளிக்கோடுகள் போல கபிலனின் இருபுறமும் தோன்றினர். அவர்கள் கபிலனை தாங்கி பிடித்து அவனை நிதானமாக தரையிறக்கினர். கபிலன் தன்னுடைய புனிதாலையை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டதால் அவன் பலவீனமாக இருந்தான். இருந்தும் தன்னை தாங்கி பிடித்து எழுந்து நின்றான். இதுதான் வெண்கல காடகத்தின் உண்மையான தோற்றமா என்று கபிலன் பிரமிப்போடு பார்த்தார். வெண்கல காடகம் அனைத்து துருக்களையும் முதிர்த்து விட்டு பளபளப்பான வைரம் போல மின்னியது. காடகத்தின் மேற்பரப்பில் பொறிக்கப்பட்டு இருந்த பொன் எழுத்துகள் மிக மிக தெளிவாக தெரிந்தன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெண்கல காடகம் விழாக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அதன் உண்மையான வடிவம் சிலருக்கு மட்டுமே தெரிந்து இருந்தது. கபிலன் காடகத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தான். வெளிப்புறத்தில் இருந்த ஓடு கிட்டத்தட்ட அழிக்க முடியாதது.
தெய்வீக தேவத்தால் மட்டுமே இது முடிந்து இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் ஒளிந்து இருந்த காடகத்தின் உண்மையான வடிவத்தை பார்த்ததும் இது ஏன் உடைக்க முடியாததாக இருந்து இருக்கிறது என்பதை கபிலன் இறுதியாக புரிந்து கொண்டான். காடகத்தின் அற்புதமான தோற்றத்தை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். கபிலா, இந்த வெண்கல காடகம் ஒரு அசாதாரண ஆயுதம். இதன் ஆற்றலை சோதிக்க நான் உனக்கு உதவுகின்றேன் என்று கூறி கவி முன்னால் வந்தான். தனது 2 பாதங்களால் காடகத்தை அழுத்தி தன்னுடைய புனித அலையை அதன் உள்ளே செலுத்தினான். காடகத்தில் இருந்த பழங்கால எழுத்துகள் இன்னும் பிரகாசமாக மின்ன ஆரம்பித்தன. கவி வெண்கல காடகத்தை செயல்படுத்த முயன்றான். ஆனால் அது அசையவில்லை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதன் அர்த்தம் என்ன? இதை என்னை எதிர்க்கிறதா, இல்லை எனக்கு போதிய பலம் இல்லையா என்று கவி கேட்டான். கவியால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் தொடர்ந்து தன்னுடைய புனித அலையை உள்ளே செலுத்தினான். ஆனால் அவனால் காடகத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதனால் சோர்ந்து போய் அவன் தரையில் சரிந்தான். இது ஒரு பேய். இது ஆற்றலை உறிஞ்ச மட்டுமே செய்கிறது, திருப்பி எதையும் கொடுக்கவில்லை என்று கவி கோபமாக கூறினான். அதன் பிறகு சாதனா, மகதி மற்றும் மகிழினி அனைவரும் வரிசையாக முயற்சி செய்ய சென்றனர். கவிக்கு என்ன ஆனதோ அதேதான் அவர்களுக்கும். அவர்கள் வெண்கல காடகத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது கபிலன் தன்னுடைய புனித அலையை மீட்டெடுத்து விட்டான். கபிலன் அதன் அருகே வந்து நின்றான். கண்களை சுருக்கி யோசித்தபடியே நின்றான். இது புனித பேரரசின் பழங்கால ஆயுதமாக இருந்ததால் அது கபில குலத்தின் மூதாதையர்களோடு தொடர்புடையதாக இருந்து இருக்க வேண்டும். ஒருவேளை கபில குல சந்ததியினரின் ரத்தம் மட்டுமே இதை செயல்படுத்தக்கூடிய சாவியாக இருக்கலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். கபிலன் என்னதான் பேரரசர் சேனாதிபதியின் மகனாக இருந்தாலும் இப்போது அவன் இருப்பது அவனுடைய உண்மையான உடலே அல்ல. அதனால் அவன் ரத்தமே சிந்தினாலும் அதில் எந்த பயனும் இருக்காது. ஆனால் இது முடியவே முடியாது என்று அர்த்தம் அல்ல. ரத்தத்திற்கு பதிலாக சேனாதிபதியின் குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமான சிறப்பு நுட்பங்களின் மூலமாக கூட இதை செயல்படுத்த முயற்சிக்கலாம். உதாரணமாக பேரரசர் சேனாதிபதியின் நவ ஆகாய வேத குறிப்பு கபில வம்சத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனித்துவமான குறிப்பு. அதனால் அதுவும் பரம்பரை சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் கபிலனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஏன் இது கபில குலத்திற்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கிறது என்று அவன் யோசித்தான். அதற்குள் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த கவி அவனை பார்த்து, முயற்சியை நிறுத்து. இது உபயோகமற்றது. இது சக்தி வாய்ந்ததாக தோன்றும் ஒரு அலங்கார பொருள் மட்டுமே. இதற்குள் எந்த சக்தியும் இல்லை. என்னுடைய சக்தி அலையே உறிந்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று பார் என்று கூறினான். பரவாயில்லை, மீண்டும் ஒரு முறை நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறிய கபிலன் பேரரசர் சேனாதிபதியின் வேத ஆகமத்தை செயல்படுத்தினான். அவனுக்குள் இருந்த சேனாதிபதியின் புனித அலை வெளியேறியது. அது அவனுடைய உள்ளங்கையில் இருந்து வெளியேறி வெண்கல காடகத்தில் மோதியது. காடகத்தில் இருந்த வார்த்தைகள் பிரமாதமாக ஜொலிக்க ஆரம்பித்தன. கவி உறைந்து போய் நின்றான். கபிலனால் மட்டும்தான் இந்த காடகத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்று வாயை பிளந்தபடி கேட்டான். வெண்கல காடகம் தரையிலிருந்து சில 100 அடி உயரத்தில் மெதுவாக பறந்தது. நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தில் அதுவும் ஒன்றாக சுழன்றது. அதில் இருந்த தங்க வார்த்தைகள் பறந்து நட்சத்திரங்கள் போல மின்னியது. அந்த வார்த்தைகளில் இருந்து ஒரு புகை மண்டலம் கிளம்பி அவை ஒன்றாக இணைய ஆரம்பித்தது. அது ஒரு மாபெரும் உருவத்தை உருவாக்கியது. அந்த உருவம் பேரரசர் சேனாதிபதியின் உருவத்தை போலவே இருந்தது. தங்க ஒளி வெகு தூரம் பரவியது. பல மைல்களுக்கு அப்பால் இருந்து கூட அந்த ஒளியை பார்க்க முடிந்தது. காட்டேரி குல துறவிகள் ஐராவத சமுத்திரத்தில் ஒரு பண்டைய கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் வானம் தங்க நிறத்தில் மாறியதைக் கண்டு திகைத்து போய் நின்றனர். ஒரு ஈடு இணையற்ற புனித சக்தி வெளியேறுவதை அவர்கள் உணர்ந்தனர். அப்போது நேத்ராவின் மெல்லிய புருவங்கள் மெதுவாக வளைந்தன. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒளியா என்று அவள் பிரமிப்போடு சொன்னாள். மேலும் ஏதேனும் நம்ப முடியாத ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதா என்று அவள் கேட்டாள். அது கபிலன் பயணிக்கும் வெள்ளி கப்பலுக்கு அருகில் தோன்றியிருக்கிறது. அவனுக்கு அற்புதமான பொக்கிஷம் ஏதோ கிடைத்திருக்கிறது என்று வெமூரி கூறினாள். வெமூரிக்கு அருகில் இருந்த ஒரு ரத்த துறவி வெமூரியை பார்த்து, இந்த அற்புதமான சக்தியை தாங்கும் அளவிற்கு கபிலன் ஒன்றும் பலமானவன் அல்ல. அதனால் அது எப்படியும் நம் கைக்குத்தான் வரும்
என்று கூறி சிரித்தார்.